ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன்னா ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவல்னு சொல்லலாம். இது வந்துட்டு சாதாரணமாக இருந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 3 வாட்டி நீங்கள் சொன்னாலும் போதும், எழுதினாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களை சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அப்படியே ஒரு பெட்டில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருவாங்க. எந்திரிச்சோன்னே தடார் புடார் நெஞ்சு போய் வேலையை பார்க்குறது அப்படிலாம் சில பேர் செய்ய மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம். எந்திரிச்சோன்னே ஒரு அமைதியாக உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. இல்லை சில பேர்த்துக்கு எந்திரிச்சோன்னே ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானம் மாதிரி கண்ணை மட்டும் மூடி அப்படியே உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா முழிப்பு வந்துட்டாலுமே 10 நிமிஷம் அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே இருப்பாங்க. இப்படி நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதே போல் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சில பேர் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு படுப்பாங்க, இல்லையா தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்க, இல்லையா ஒரு 10 நிமிஷம் ஏதாவது புக் ஏதாவது ரீட் பண்ணிவிட்டு படுத்து தூங்குவாங்க. இப்படி ஏதாவது ஒரு சில ஹேபிட் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் வச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட நாள் அன்னைக்கு நம்மளோட தான் இருக்கணும், வெற்றிக்கானதாக இருக்கணும், வெற்றி மேலே வெற்றி கிடச்சிட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெய்லியும் நான் சாமி கும்பிடுவாங்க, டெய்லியும் கோயிலுக்கு போயிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில விஷயங்களை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி எப்போவுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயத்த ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க, அதை டெய்லியும் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சக்தி வாய்ந்த ஒரு முறை, எது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குதுங்கிறத உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எப்போவுமே உங்களுக்கு வெற்றி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம சொல்ல போகிற இன்றைக்கி ஒரு விஷயம் எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இது நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம். அப்போ அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், பீரியட்ஸ் டைம் அதெல்லாம் ஒரு ரீசனாகவே இருக்காது. இதை ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாள் நமக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம எந்திரிப்போம். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். சித்தர்கள் சொல்லி வச்ச விஷயங்களில் அந்த காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வேல்யூவான ஒரு 10 நிமிஷமாக அது இருக்காமா. அதே போல் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வர அந்த 10 நிமிஷங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் அது வெற்றியாக மாறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றியாக அது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு மந்திரம் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இதை ஒரு வார்த்தையாக சொல்லித்தரேன் பாருங்கள். அகஸ்தீர் மாதவச்சைவ முசுகுந்தோ மகாபல கபிலோ முனிரஸ்தீக பஞ்சைதே சிகசாயின. சரிங்களா, இதுதான் அந்த வார்த்தை. ஒரு வார்த்தையாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை பார்த்து ஏதோ ஒன்றில் எழுதி வச்சுட்டு ஒரு 3 வாட்டி, ஒன்றா காலையில் இருந்துச்சோன்னே 3 வாட்டி வாய் விட்டு சொல்லுங்கள். இல்லையா 3 வாட்டி எழுதுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது எழுதும் போது நல்ல ஒரு பவர் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நினச்சி நீங்கள் எழுதலாம். அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே நடக்க வேண்டியது இல்லை, எனக்கு அன்னைக்கு நாள் நல்லா இருந்தால் போதும், அன்னைக்கு பொழுது எனக்கு எப்படி இருக்குது, அடுத்த நாள் விஷயத்தை அடுத்த நாள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்தில் இருக்கிறவங்க இருப்பீங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க காலை தூங்கி எந்திரிச்ச உடனே இதை ஒரு 3 வாட்டி எழுதி வைங்க. நல்லா இருக்கணும் இன்றைக்கி நாள் எனக்கு ஃபேவராக இருக்கணும், என்னுடைய நாளாக இருக்கணும்னு நினச்சி எழுதி வச்சாலே போதுமாமாங்க. அவ்வளோ ஒரு பவர் தெரியுமா. நீங்கள் அதாவது சாதாரணமாக நீங்கள் கேட்காமல் இருக்கிற விஷயம் கூட அது தானாக கிடைக்கும், நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நிறைய லக்காக மாறுற விஷயத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி இது காலையில் பண்ணுங்கள். முடியாதவங்க ராத்திரி நேரம், ஏதாவது ஒரு நேரம், இந்த 2 நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் இந்த டைமே எடுக்கும். இதை நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். எழுதுறதா இருந்தால் அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டெய்லியும் தண்ணி குடிக்கிறவங்க, டெய்லியும் ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறவங்க, டெய்லியும் கோவிலுக்கு போகிறவங்கன்னு இப்படி ஒரு பழக்கத்தை நம்ம டெய்லியும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்திரங்கள்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் வெற்றிகளை பார்க்கணும், நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும், எது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக அமையணும். அப்படின்னா இந்த விஷயமெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறக்காக சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1-2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும்.
ஏன்னா நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் உடனே சொன்ன உடனே ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி அப்படி தான், உடனே சொன்ன உடனே எதுவும் தெரிய மாட்டேங்குதே, சொன்ன உடனே எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே, சொன்ன உடனே நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது நடக்கிறது நல்லா விசிபிளாக உங்களுக்கு தெரியும். அதோட மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யும் போதே உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். ஏன்னா இது நம்மளோட மனசை சுத்தம் பண்ணுமா, நம்மளோட மனசை தெளிவாக்கும். நமக்கு இருக்க நிறைய கன்ஃபியூஸ், சில பேர்த்துக்கெல்லாம் காரணமே இல்லாமல் நான் கவலைப்பட்டுட்ருப்பேன், காரணமே இல்லாமல் அழுதுட்ருப்பேன், ஒரு மாதிரி டிப்ரெஷன் என்னை அடிக்கடி ஆட்கொள்ளும், எதுக்காக நான் கோவப்படுறேன்னு எனக்கே தெரியாது, இப்படிலாம் சொல்லி நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது அத்தனை விஷயங்களும் இது சரி பண்ணுமா. இந்த மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்குது. இந்த மந்திரத்துக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை. அதனால் டெய்லியும் ஒரு 3 வாட்டி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இதை எழுதுங்க. 3 வாட்டி எழுதி மட்டும் வச்சா போதும், இல்லைன்னா சொல்லுங்கள், 2ல் ஏதோ ஒன்று டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா. நல்லா படிக்கிற குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்க, ஒரு மனசோர்வில் இருக்காங்க, ஒரு டென்ஷனில் இருக்காங்கன்னா அவங்கள இதை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மனசை அதை சுத்தம் பண்ணும், மைண்ட் அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. குழந்தைங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க எல்லாம் இதை பாப்பா இதை சும்மா ஒரு 3 வாட்டி எழுதுடா அப்படின்னு அவங்கள எழுத சொல்லி பாருங்கள். அவங்களுக்கே ஒரு மைண்ட் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்ம வழிபாடுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த வழிபாடுகளை முழுமைப்படுத்துவதே மந்திரங்கள் தான். மந்திரங்கள் இல்லாமல் எதுவுமே முழுமை அடையாது. அதனால தான் கோவிலுக்கு நீங்கள் போனால் கூட சுவாமிக்கு ஒரு அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணுறாங்க. அந்த அர்ச்சனைக்கு முன்னாடி ஒரு மந்திரம் அந்த அம்மனுக்கு சொல்லிட்டு தான் மற்ற விஷயங்கள் தீபாரணை காமிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. மந்திரங்கள் தான் வழிபாடை முழுமையடைய வைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறக்கு இந்த மந்திரம் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் கூட நிறைய நாட்கள் தூக்கமே வராமல் இருந்தப்பெல்லாம், தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னாலே நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு சுவாமி பேரை சொல்லிகிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் சொல்கிறது வஜ்ரகோஷமாக இருக்கும். வஜ்ரகோஷம் 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 சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படி தான் தூங்குவேன்னு தெரியாது, அப்படியே தூங்கிடுவேன். அந்த வஜ்ரகோஷம் சொல்லும்போது மனசு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் அம்மா நம்ம கூட இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அதே போல் பல பேர்த்துக்கும் ஸ்ரீராமஜெயம் சொல்கிற பழக்கம் இருக்குது. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லுவாங்க. நமோ நாராயணாய, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஸ்ரீராமஜெயம், நமோ நாராயணாய, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்மாவை அழித்து பாவத்தை அழித்து நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் நாராயணா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற பழக்கம் இருக்குது. இப்படி ஒரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்கிறது போல் ஒரு மந்திரங்களும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு கடவுளோட பேரை சொல்லுங்கள், இல்லை ஒரு மந்திரத்தையாவது டெய்லியும் சொல்கிறது ஒரு பழக்கமாக வச்சிட்டிங்கனாலே, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவங்கள் பண்ணுறோம் இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ சில கர்மாக்கள் நமக்குள்ளே வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்பப்போவே அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடும். சரிங்களா. அதனால் அவசியம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.